வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு நைட்டு வந்து நம்ம வீட்டுல என்ன டின்னர் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வழக்கமான டின்னர் வீடியோ தான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சூப்பரா கொஞ்சம் கிறிஸ்பியா என்ன வெங்காயம்லாம் நிறைய போட்ட கோதுமை தோசை இன்னொரு ஊட்டிடுவோம். கல் வந்து கொஞ்சம் நல்லா பழகி விட்டதுனால எல்லா தோசையுமே எடுக்கணும். சூப்பரா வந்துச்சு. அவ்வளவுதான், நல்லா கிறிஸ்பியா ஊத்தி அது வேகட்டும். அதுக்கு வந்து தொட்டுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வச்ச பருப்பு வந்து சாம்பார் ஆக்கி விட்டாச்சு. நல்லா தண்ணியா இருக்கும். மிச்சம் இருந்த பருப்பை வந்து நைட்டு கொஞ்சம் புளி ஊத்தி சாம்பார் பொடி போட்டு சாம்பார் ஆக்கி வச்சு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உளுந்து சட்னி செஞ்சிருக்கேன். உளுந்து சட்னிக்கும் தோசைக்கும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் காரமா இருக்கும். உளுந்தை வந்து நம்ம இப்படிதான் சேர்த்துக்க முடியும். ஏன்னா டைரக்டா வந்து டெய்லி வந்து நம்ம உளுந்து எடுத்துக்க முடியாது. அதனால இது வந்து லைட்டா ஊத்திக்கலாம். இன்னைக்கு இதுதான் நம்ம வீட்டுல வந்து நைட்டு சாப்பாடு. அப்பப்ப உளுந்த வந்து இந்த மாதிரி சட்னியில களியில சேர்த்துக்கலாம். டெய்லி களி செய்ய முடியாது அப்படின்றப்போ சட்னியில வந்து நம்ம டெய்லி சேர்த்துக்கலாம். நம்ம மாவுல எப்படி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோமோ சட்னியில வந்து நம்ம அதிகமா சேர்த்துக்க முடியும். உளுந்து வந்து உடம்பு சுறுசுறுப்பாக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி நம்ம லாங் வீடியோவும் போட்டிருக்கு, தொக்கு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க. சூப்பரா இருக்கும் கண்டிப்பா டேஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.